அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. எங்க ராஜேஸ்வரி? வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய வகுப்பு நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆரம்பிங்க ஐயா. ஆரம்பிக்கலாமா? இன்றைய வகுப்பு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வகுப்பு. ஸ்பெஷலா? இப்ப எத்தனாம் தேதி நம்ம திருமண பொருத்த பயிற்சி வகுப்பு போட்டிருக்கிறோம்? 16ங்க ஐயா. 16. 16ஆம் தேதிங்க ஐயா. என்ன கிழமை? திங்கட்கிழமை ஐயா. திங்கட்கிழமைங்க ஐயா. திங்கக்கிழமை. அதனால இன்னைக்கு அதற்கு டெமோ வகுப்பு. சரிங்களா? அதற்குரிய டெமோ வகுப்பு. இப்ப நீங்க கல்யாணமானவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? இது அது ஓட்டியாச்சு, இன்னமும் ஓட்ட முடியுமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்ல. அதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? என்ன ஒருத்தர் ஒண்ணும் பேச மாட்டீங்க? உங்களுக்கு முயற்சிக்காத்தான் இருக்கா அப்படின்னு தெரியணும்ல உங்களுக்கு. வாழ்ந்ததுலயே தெரிஞ்சிருச்சு இல்லங்க ஐயா. வெரி குட். நீதான் உண்மையிலேயே அறிவாளின்றதை நிரூபித்து விட்டாய். இறைவன் திருவருளால் நடந்ததையா, அதை ஆராயறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆமா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஓட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. பார்க்கணும். அது மாதிரி பார்ப்போம். உங்க நட்சத்திரத்தை எழுதுங்க. அவபல்லுவா.
எழுதிட்டீங்களா? உங்க நட்சத்திரத்துல இருந்து உங்க வீட்டுக்கார நட்சத்திரத்தை எழுதிருங்க. ஆண்களா இருந்தா உங்க மனைவியோட நட்சத்திரத்தை எழுதணும். அவங்க நட்சத்திரத்துல இருந்து உங்க நட்சத்திரத்தை எழுதுங்க. முதல்ல அவங்க நட்சத்திரம், அப்புறம் உங்க நட்சத்திரம் எழுதணும். இல்லையாச்சா? ஐயா இந்த வீடியோ கிடைக்கணுமாங்க ஐயா? உறுதியாக கிடைக்காது ஐயா. ஐயா. சார் திருமணம் ஆகாதவங்க சொல்லுங்க சார். திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன பண்றது? வெட்டியா உட்காந்துக்கிற வேண்டியத. ஓகே சார். ஓகே. சந்தானா ராஜே, சொல்லுங்க சார். திருமணம் ஆகாததுக்கு என்ன பண்றது? யாராவது திருமணம் ஆனவங்க தான் எழுது. சரி சார். ஓகே ஓகே. அந்த சிந்தனையே உனக்கு இல்லையே. உனக்கு எப்படி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தெரியலையே. சரி, இருக்கிறதுலே வயசானவங்க யாருன்னு பார்ப்போம். ஜோதிமணி அம்மா, நீங்க தான் கொஞ்சம் படிச்சுன்னு தெரியுறீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. உங்க ராசி நஸ்திரம் என்னங்க? ஐயா கார்த்திகைங்கய்யா. அடடே, கார்த்திகை நஸ்திரமா? ஆமாங்க ஐயா. உங்க வீட்டுக்கார நஸ்திரம் என்னங்க? புனபூசங்கய்யா. எடுத்தோடனே அவுட்டா? ஃபீல்டு அவுட்டு. 2 ஆம்பளை பையனா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. 2 பேரும் வெளிநாடு போயிடுவாங்க. சரிங்க ஐயா. ரைட்டா? சரி, மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க. மகேஸ்வரி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். மகம் ஐயா. எங்க வீட்டுக்கார நட்சத்திரம் ரோகிணி ஐயா. அத பார்த்தா என்ன, பார்க்கல என்ன? நீங்களே ஏற்கனவே சாமியார் தானே, உங்களுக்கு என்னத்த பார்த்து என்ன பண்ண போறோம்? சரி, இருந்தாலும் பார்ப்போம். மகத்திலிருந்து ரோகிணி எழுதி என்னங்க சார்? எழுதுங்க. 22 சார். 22 வேதை. வைநாசிகம். ஏன்னா பொழப்பு எப்படி இருக்கும்? ஏதோ ஓடுது ஐயா. ஆனா நீங்க ஒரு பாட்டு பாடலாம். என்ன மகேஸ்வரி அம்மா? சொல்லுங்க ஐயா. ஓங்குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். ஒழுங்கா வரணும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அப்படி நீங்களும் பாட்டு பாட வேண்டியதா, அவரும் பாட்டு பாட வேண்டியதா. அவ்வளவுதான். குடும்ப வாழ்க்கையெல்லாம் 35, 36 வயசோட முடிஞ்சு போச்சு. ஆமாய்யா, 36 வருஷம் ஆயிடுச்சு ஐயா கல்யாணம் ஆகி. இல்ல, வயசு உங்களுக்கு 36 வயசுலயே வீட்டுக்காரரு சோறு சாப்பிட்றதுக்கு வர்றாரு அப்படின்னு தான் பார்க்கணும். குடும்ப இல்லற வாழ்க்கை கிடையாது. ஆமாய்யா. இதெல்லாம் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ரகசியங்கள்லாம் நம்ம சொல்ல போறோம். இவங்களுக்கு என்ன சொன்னா, 2 ஆம்பளை பையன் பிறந்திருப்பேன், 2 பேரும் வெளிநாடு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் திருமண பொருத்தத்துல தான் கத்துக்கிற முடியும். சரி, நல்ல நட்சத்திரமாவே பார்ப்போம். ரமா அம்மா சொல்லுங்க. ஐயா பூராடங்க ஐயா என்னோட நட்சத்திரம். அவரோட நட்சத்திரம் உத்திரங்க ஐயா. உத்திரம். பூராடத்திலிருந்து உத்திரத்தருது எண்ணி வாங்கய்யா. 20. 18 வருங்க. 18 வருதா? 20 வரும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா? நான் என்ன சொல்ல வரேன்னு விஷயம் புரியுதா? தாராபலன் பொருத்தம். வெரி குட். யார் அந்த அறிவாளி? வெரி குட். தீபா அம்மாவா? வெரி குட். தாராபலனை முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கத்துக்கிற வேண்டியது எதப்பா கத்துக்கிறோம்? தாராபலன் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இருந்தா தான் நல்லா இருக்கும். பூராடம். அவரு உத்தரமுங்களா? ஆமாங்க ஐயா. வெரி குட். இருபதுங்கய்யா.
சம்பத்தாரை 20. ஆமா. அதாவது பொதுவா 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 88வது பாதம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு வகுப்புல சொல்லி கொடுக்க போறோம். இப்ப இவங்களுக்கு பொருத்தம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடும்ப வாழ்க்கை ஓட்டிக்கலாம். ரைட்டுங்களா? பூராடம் புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான். உத்திரம் எப்படி இருக்கு கேரக்டரு? அது சொல்றதை கேட்டாகணும். ஆனா பூராணம் கேட்டு ஓட்டிக்கிறோம், பிரச்சனை இல்லை. நீ உண்மையிலேங்க என்ன பசங்க பிள்ளை எல்லாம் கேளுங்க, பெரியவங்களும் உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு காய்ச்சல் வரும். யாராருக்கு அந்த மாதிரி காய்ச்சல் வந்துருக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு காய்ச்சல் வந்துருக்கியா? அதே மாதிரி தாலி கட்டும் போது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருந்த கேட்டகரி, அது அந்த தாலி கட்டும் போது அவர் அப்டேட் ஆகும் பாத்தீங்களா உடம்புக்குள்ள, அது யாரா உணர்ந்தீங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்படியே ஏதோ ஒரு உருண்டை மாதிரி உள்ளுக்கு ஓடிட்டு இறங்கும், அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும். கவனிச்சு பாத்துறீங்களா? நம்ம எங்க 2 போர்டு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதனால அதெல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது. அதே மாதிரி கல்யாணம் ஆனோன்னா உடல் வந்து ஒரு பெருத்து ஒரு குண்டாகும். ஆமாங்க ஐயா. இது 3 தெரிஞ்சவன் நட்சத்திரம் பார்க்க வேண்டியது இல்லை. புரியுதா இல்லைங்களா? இது 3மே நட்சத்திரத்தோட தொடர்புடையது. இந்த கல்யாணம் ஆன உடனே உடம்பு ஒரு சுற்றாவது கொஞ்சம் வெயிட் போடும். அதான் அது கல்யாண பூரிப்புன்னு சொல்றாங்களே. மாப்பிள்ளை மினுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பொண்ணு அப்படி கலரா மாறுவா, ஒரு கொஞ்சோன்னு கலரா மாறுவா. அதுக்கு அடுத்து அவ கலர் எப்ப மாறும்னா பிரெக்னன்ட் ஆகும் போது 2 இடத்துல அவ கலர் மாறும். என்னங்க, அதுதான் உடம்பு கரெக்டான மேட்சிங். இதெல்லாம் நம்ம சாதாரண நிலைகள்லயே பார்க்கலாம். அந்த மாதிரி பொருத்தம் இல்லைனாலும் இந்த மாதிரி மாறும் பொழுது ஒரு பொருத்தம், இந்த உடல் பொருத்தம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொல்றதெல்லாம் பெரியவங்களை கரெக்டா இருக்கா? நான் சொல்றது என் வயசுக்கு தகுந்த அனுபவத்தோட சொல்றேன். ஐயா, 4 மடங்கு குண்டாயிட்டீங்க கல்யாணம் முடிச்சு 3வது மாசமே. 3வது மாசமே இது தெரியாம அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏதாங்க ஆள் ஒல்லி பிச்சா மாதிரி இருப்பான். கல்யாணம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒண்ணுங்க. அதாவது தாக சாந்தி அப்படின்றது உடல்ல ஏற்படும். என்னங்க அதுக்கு வந்து முதல் இரவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு சொல்லுவாங்க முதல் இரவுக்கு? தமிழ்ல 2-3 வாக்கியம் சொல்லுவாங்க. சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம். ஏன்னா ஏமா சொன்ன எங்க உன்னை 2-3 நாளா காணா? ஐயா, பையன் 10ங்கிறதுனால ஹால் டிக்கெட் சப்மிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க ஐயா. அப்படியா? சரி 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 சரி. என்ன ராசி நட்சத்திரம் அவரு? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் ஐயா. ஓகே, நல்ல மார்க் வந்துருவாரு. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எனக்கு பரீட்சை நேரத்துல வந்து அவனுக்கு 9ல குரு, 6ல சனி, ஏன்னா 11ல கேது, 75% நல்லா இருக்கிறதுனால அவனுக்கு நடக்கிறது இப்ப குரு திசை தான் நடக்குது. என்ன லக்னம்? கடக லக்னம் ஐயா. அருமையான திசை. குரு எங்க இருக்காரு? குரு வந்து கும்பத்துல இருக்காருங்க ஐயா. கும்பத்துல இருக்காது, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். முகத்துல புள்ளி புள்ளியா வந்துச்சா? இல்லைங்க ஐயா, வரலைங்க ஐயா. ஆனா அவனுக்கு கையில அப்பப்ப காயம் இருக்கும். இல்ல உடம்பு கொஞ்சோன்னு வெயிட் போட்டிருக்கானா? இப்ப போட்டிருக்காங்க ஐயா. கரெக்டா பாஸ் பண்ணிடுறான், நல்ல மார்க். ஆனா சரிங்க. நினைச்ச காலேஜ்ல நம்ம நினைச்ச சீட்டுக்கு மாறி சீட்டு கிடைக்கும். சரிங்க ஐயா. அது ஒண்ணுதான் வீக்கு. நம்ம ஒரு ஐடியா போட்டிருப்போம், அது ஒரு சீட்டு கிடைக்கும். ஓகேங்க ஐயா. ஆமாங்க. சரி, சுண்டக்கல்லைய வந்து ஊற வச்சு புதன்கிழமை ஊற வச்சு எல்லாருமே
குருவுக்குரிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். எல்லா கிரகத்துக்குரிய பரிகாரம் இதுலயே நான் சொல்றேன், எல்லாருமே பாருங்க. இப்ப குருன்னா சுண்டக்கல், சரியா? சூரியன்னா துவரம் பருப்பு, கோதுமை உணவுகள். சந்திரனா அரிசி, செவ்வாய்னா துவரம் பருப்பு, புதன்னா பச்சை பாசிப்பயிறு, குருனா சுண்டல், சுக்கிரன்னா மொச்சை, சனினா எள்ளு. இதுகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். எதை இப்ப எள்ளு பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், ஆண்களுக்கு கொடுக்க கூடாது எப்போதுமே. பொம்பளை பிள்ளை எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனா ஆண்களுக்கு சாப்பிட்டா உயிர் அணுக்கள் பூரா டவுன் ஆயிரும். எள்ளு சாப்பிடக்கூடாது ஆண்கள். எள்ளு முட்டை, எள்ளு சாப்பிடக்கூடாது. என்னங்க அதான் சொல்றேன். கோதுமை இது. ஏன்னா கோதுமைய இந்த நெல்லு இதுகெல்லாம் என்ன பண்ணும், ஒரு தலைவாணி மாதிரி செஞ்சு இப்படி படுத்துக்கலாம். எள்ளு இதெல்லாம். இப்ப இந்த புதன் சுக்கிரன் குருக்குரியதை என்ன பண்ணலாம்னா, சுக்கிரனுக்கு நம்ம முளைக்க வச்சு சாப்பிட முடியாது, அதனால குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். குருக்குரிய கொண்டக்கல்லை என்ன பண்ணும், புதன்கிழமை காலையில எந்திரிச்சு இந்த வெள்ளை சுண்டல் இல்ல, இன்னொரு கலர் இருக்குல்ல, அந்த காப்பி கலர் சுண்டல், அதை ஊற வச்சு அதை ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா, நைட்டு தண்ணி இருத்துட்டு அதை ஒரு ஈர துணியில முடிஞ்சு வச்சிடணும். காலையில பார்த்தா முளைச்சிருக்கும். அதை சாப்பிட்டான்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பச்சை பாசி பேரே அது மாதிரி செய்யணும். செவ்வாய்க்கிழமை ஊற வச்சுட்டு இரவுல ஒரு வெள்ளை துணியில கட்டி வச்சுட்டா காலையில முளைச்சு வந்திருக்கு, அதை சாப்பிடலாம் காலையில. இவ்வளவுதான் பரிகாரம். சரி, இப்ப நம்ம திருமண பொறுத்த வகுப்புல வந்துருவோம், சரிங்களா? தாக சாந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாந்தி முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா. என்னன்னா, அது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ்க்குள்ள போகணும். அதாவது உயிர் அணுக்கள் ஆண் அணு பெண் அணு எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருக்கும். விளையாண்டு அது பாட்டுல ஜாலியா உள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எதிர்பாராகாம கர்ப்பப்பைக்குள்ள ஆண் அணுவோ அல்லது பெண் கருவோ உள்ள போயிடும். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த ஆண் உள்ள போகுதுன்னா அந்த விளையாண்ட பெண் கருவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். பெண் கரு போனாலும் அந்த ஆண் கரு கூட விளையாண்டதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும். ஆஹா, நம்ம மட்டும் தனியா வந்துட்டோம், அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரு உற்பத்தி ஆகும்போது அதுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அது கரு உற்பத்தி ஆகுது, வளருது, குழந்தை பிறக்குது. அந்த எண்ணம் மட்டும் அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்கும் மைண்டுக்குள்ள. அப்ப இப்ப ஆண் கருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண் குழந்தை பிறந்தாக்க அந்த பெண்ணோட ஞாபகம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம அறியாமையே அந்த ஈர்ப்பு இருக்கும். இது எப்ப அந்த அந்த தாகம் எப்ப சாந்தி அடையுதுன்னா, அந்த சாந்தி முகூர்த்தத்துல ஒண்ணு கலக்கும் போதுதான் அது சாந்தி முகூர்த்தம். அந்த தாகம் சாந்தி ஆகிறது. அதனாலதான் அதற்கு சாந்தி முகூர்த்தம்னு பேர் வச்சாங்க. அந்த உயிர் அணுக்கள் அப்ப பிரிஞ்சது இப்ப ஒண்ணு சேரும். ஐடியா புரிஞ்சுங்களா? சரி, இப்ப இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்ப நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, 3வது நஸ்திரம், 5வது நஸ்திரம், 7வது நஸ்திரம், 88வது நஸ்திர பாதம், 64வது நஸ்திர பாதத்தை விளக்கணும். இதை விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்கா இல்லையான்னு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். யாராருக்கு பொருத்தம் இருக்குன்னு பாருங்க. ஐயா, என்னுடையது ஐயா 2 பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருந்தா ஐயா, அதுக்கு விதி விலக்கெல்லாம் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம். என்னுடையது விசாகம், மனைவியினுடையது சித்திரை. அது 3வது நட்சத்திரமா தானே வருது ஐயா? விசாகத்துக்கு சித்திரைக்குமா? யாரு விசாகம், யாரு சித்திரை? நான் விசாகம் ஐயா. நீங்க விசாகம், அவங்க சித்திரை. சித்திரை, சுவாதி, விசாகம் 3ஆம் நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. ஆனா குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்றீங்க. 36 வருடங்கள் ஐயா. ஏன் சாந்தி டோர் ஓபன் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது? என்னோடதான் வர ஐயா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அதனால வீடியோ ஆன் பண்ணல ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஆடியோவை திறந்து விடாதீங்க. ஓகே ஐயா, ஓகே. ஏன்னா எப்ப கிளாஸ் நல்ல உச்சகட்டத்துக்கு போகுதோ அப்ப வீடியோல வராதவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம்ல, அதுல ரிமூவ் ஆயிக்கிறோம்.
இப்ப 3ஆம் நட்சத்திரத்துக்கு சொல்லுங்க, விசாகம் என்ன மிருகம்னு யாருக்கா தெரியுமா? சித்திரை என்ன மிருகம்னு தெரியுமா? ஆண் புலி பெண் புலி ஐயா. ஆண் புலி பெண் புலி. ஆனா இந்த சித்திரையிலிருந்து விசாகத்துக்கு 3ஆம் நட்சத்திரம் வருதுல, பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து தான் நமக்கு எழுதணும். பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து தான் நம்ம எண்ணி வரணும். அப்படி எண்ணி வரும்போது நமக்கு என்ன ஆகுது? பொருத்தம் இல்லை. ஆனா மிருக பொருத்தம் இருக்கு. மிருகத்துக்கு பொருத்தம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண் அந்த ஆண் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆண் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பார். மனைவிக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டார். ஆனா அதுக்கு ஒப்போசிட் ஐயா. என்னங்க? நான் அதுக்கு ஒப்போசிட்டா இருக்கிறேன். மனைவி தான் என்னுடைய வீட்டு தெய்வம். அப்ப நட்சத்திரமே மாறி வருங்கய்யா. எங்க வீட்டுல உண்மைதாங்க. ஏதாவது எழுதிட்டாங்களா பாக்கணும். சுவாதிக்கு விசாகத்தை போட்டு பாருங்க. இவருக்கு தாராம இருக்கு சார். 8 என்னங்க? ஆனா வாழ்க்கை 26வது நட்சத்திரம். ஆமா. யார் என்ன பேசுறீங்க சொல்லுங்க. 26வது நட்சத்திரம். இவருக்கு தாராபலன் இருக்கு. தாராபலன் இருக்குங்க. ஆணுக்கு தாராபலன் இருக்குது, பெண்ணுக்கு தான் தாராபலன். இந்த தாராபலன் இல்லைன்னா சார் எவ்வளவு சார் வருமானம் உங்களுக்கு சம்பாதிக்கிறது? எவ்வளவு வருமானம்? என்ன வேலைக்கு போறீங்க? சீஃப் இன்ஜினியரா இருந்த நான் ஐயா எப்படியும் ஒரு $6,000. சரி, அதை நீங்களே வச்சுக்கிருவீங்களா? வீட்டம்மாட கொண்டாந்து கொடுப்பீங்களா? அப்படியே மாதம் வீட்டம்மாவுக்கு அனுப்பி அப்ப போடுவேன். உங்க நட்சத்திரமா அதுவும் கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அதை கொண்டாந்து மனைவிட்ட கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வரவே வராது. நான் துலா ராசி ஐயா. நீங்க துலா ராசிதான், ஓ, நீங்க விசாகம் தான். விசாகம். ஆனா அவங்க சித்திரையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓ, என்னங்க? எத்தனாம் பதிவு? அவங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன ராசி? அவ கன்னி ராசி ஐயா. கன்னி ராசி சித்திரைனா ம். உங்க ராசிக்கு 12வது ராசியில பெண்ணோட ராசியாக இருக்கக்கூடாது. ம்ஹும். ரைட்டுங்களா? அப்படி பார்த்தாலும் ஒரு நாள் மாறி இருந்துச்சுன்னா இரவுல பிறந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களான்னு பார்க்கணும், செக்அப் பண்ணணும். பின்னேரம் பிறந்தவ ஐயா. அதாங்க தப்பா போட்டிருப்பாங்க. ஆ. ஜாதகத்தை கரெக்ஷன் பண்ணீங்கன்னா சுவாதி வரும். ம்ஹும். ஓ, அப்ப ஒரு ராசிக்குள்ள 27ஆம் நட்சத்திரம்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அந்த பிறந்த நேரம் பிறந்த அதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லை. நீங்க கரெக்ஷன் பார்த்துக்குங்க, அடுத்த ஆளுக்கு போவோம். சரி ஐயா, நன்றி. சரிங்களா? வேற யாரு? விமலா உங்களோட வீட்டுக்காரர் என்ன நட்சத்திரங்க? நான் சித்திரைங்கயா விசாகங்கய்யா. நீ சொன்னது எல்லாம் கரெக்டுங்க. சொன்னது எல்லாமே எங்க வீட்டுல. அவர் எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எடுக்கவே மாட்டாங்கய்யா. எந்த சம்பளத்தையும் கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு, என்ன வேலை பார்க்குறோம்னு சொல்ல மாட்டாரு. வீட்டு செலவுக்கு தர்றேன், எவ்வளவு வேணும் கேட்டு வாங்கிக்கோ, அதெல்லாம் கொடுத்துருவாங்கய்யா. அது மட்டும் கொடுப்பாங்க. நான் தாங்க பாசமா இருப்பேன் அவருக்கு. அதுதான் பின்னாடியே ஓடுறது. அப்ப இது கரெக்டான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆவது நட்சத்திரத்தை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து 3ஆவது நட்சத்திரம் ஆணோட நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணா இந்த பெண் ஆண் மேல ரொம்ப பைத்தியமா இருப்பா. ஆனா அந்த ஆண் கண்டுக்கிற மாட்டேன். அதனாலதான் இந்த 3ஆவது நட்சத்திரத்தை இது பண்ணக்கூடாது. அடிக்கடி பிரிவினையும் வந்துகிட்டே இருக்கும். சித்திரைக்கு விசாகத்துக்கு கல்யாணம் பண்ணா 2 பேரும் பிரிஞ்சு 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 அப்படித்தான் வருவாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பாங்க, இல்லை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அம்மா வீட்டில் ரொம்ப நாள் இருக்க மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். இந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்காண்டி தான் நான் நட்சத்திர பொருத்தத்தை நம்ம பார்க்கறது. நான் அப்படித்தானே ஐயா, கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பிரிகிறது சேர்றது பிரிகிறது சேர்றது. புத்துனா சொல்லுங்க ஐயா. ஆளும் மண்டை கடல்ல ஓட்டுருவை தூக்கி இலங்கை வரும்போது பார்த்துடுறேன். சரி ஐயா. ஆமா, அப்ப உறுதியாக சித்திரை நட்சத்திரம் தான். சரிங்களா? அந்த பிரிவினை அப்படின்னு வரக்கூடாதுன்றக்காக இந்த 3ஆவது நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப
வேற யாருக்கு 3ஆம் நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? வேற யாருக்கு கரெக்டா வருதா? நான் பண்ணிருக்கேன் ஐயா. ஐயா நான் பண்ணியிருக்கேயா? இந்த வரேன். 3 பேருக்கு பார்ப்போம். தீபராணி சொல்லுமா, என்ன நட்சத்திரம் நீ? நான் அவிட்டம் ஐயா, என் ஹஸ்பண்ட் வந்து விசாகம். அவிட்டமும் விசாகம்மா. அவிட்டம் சதயம் 21. 3 தான். இப்ப அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ரங்கா சாருக்கும் விமலம்மாவுக்கும் சொன்ன மாதிரியே தான் உன் வாழ்க்கை. ஆமாங்க ஐயா, கரெக்ட். அப்படியேதான். இது புலி, அது சிங்கம். எப்படி குடும்பம் ஓடும்? வெளிநாட்டுக்கு போயிட்டாரா தீபராணி? இருக்காரா? இங்கதான் இருக்காரா? இல்ல இல்ல, இங்கேதாங்க ஐயா இருக்காங்க. அப்படியா? வெளிநாடு போறோம் சொல்லிக்கிட்டு இருக்காரா? நாங்க பேங்க்ல ஒர்க் பண்றதுனால டிரான்ஸ்பர்ல போவாங்க வருவாங்க, அப்பப்போக்கு இடையில ஜாப் விஷயமா வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓஹோ. இப்ப அது ரொம்ப தூரத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி 2-3 வருஷம் அப்படி பிரிஞ்சு ஏதாவது சேர்ந்தீங்களா? அப்படியே ரொம்ப வருஷமாலாம் பிரிஞ்சு இல்ல, ஒரு 10 நாள் மாசத்துல, ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து என்ன நஸ்திரம் சொன்னீங்க? என்னமா நஸ்திரம் நீங்க? அவிட்டம். அவிட்டம். அவர் வந்து விசாகம். விசாகம். அது ஒண்ணுதான், கொடுக்கல் வாங்கல் இது மட்டும்தான் பிரச்சனை வரும். ஏன்னா அவிட்டத்துல இருந்து பல நட்சத்திரம் தேடி தள்ளி இங்க பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்காரரை நாடி போறீங்களா, உங்க வீட்டுக்காரர் உங்களை நாடி வர்றாரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன சங்கீதா? இப்ப பாருங்க, அந்த பையன் தான் தீபராணி கிட்ட வந்து அம்மா ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவார ஒழிஞ்சு தீபராணி இறங்கி போற ஆள் கிடையாது. சரியா தீபராணி? ஆமா, அவர் தான். இப்ப பொருத்தம் வந்து குறைவே. ஆனா இந்த நட்சத்திரத்தை இவங்களுக்கு சொன்ன 3ஆம் நட்சத்திரத்துக்கு பலன் வேறுபடுது. இவளுக்கு பாப்பா இவளுக்கு சொல்றதுக்கு நட்சத்திரம் பலன் வேறுபடுது பாருங்க. உங்க நட்சத்திரத்துல இருந்து 5 ராசிக்குள்ள 6 ராசிக்குள்ள இருந்தா நீங்க அவரை தேடி போய்கிட்டே இருப்பீங்க. புரிஞ்சா இல்லையா? அவரோட நட்சத்திரத்துல இருந்து உங்க நட்சத்திரம் தூரமா இருந்துச்சுன்னா உங்களை அவர் தேடி வருவார். புரியல இல்லையா? இப்ப தீபராணி வந்து அவிட்டம், இவரோடது விசாகம். விசாகத்துல இருந்து அவிட்டம் பக்கமா, அவிட்டத்துல இருந்து விசாகம் பக்கமா? விசாகத்துல இருந்து அவிட்டம் பக்கம். அப்ப வீட்டுக்காரதே இந்த புள்ளைய தேடி வந்துகிட்டு இருக்கு. இது என்ன பண்றது? கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கணும். இதுல பொறுத்த வீக் ஆயிருது. படவர் சார் சொல்லுங்க. ஐயா என் மனைவிக்கு வந்து சுவாதி, நான் உத்திரட்டாதி நட்சத்திரம். சுவாதிக்கு உத்திரட்டாதி. அடடே 12. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்களை கட்டிக்கிட்டு அந்த அம்மா மம்மி படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை உங்க மாமியார்ட்ட கேட்டாதான் சொல்லும். போய் மனோகருக்கு கட்டி கொடுத்துட்டு என் புள்ள படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இங்கே ராசியே அவுட் ஆகி போச்சு. ராசி பொருத்தமே அவுட் ஆகி போச்சு. சம்பந்திங்க 2 பேரும் சம்பந்தி விருதுல கலந்துக்கிட்டு சாப்பிட்டாங்களா? ஆமா, கொஞ்ச நாள் தான், ஒரு 4 வருஷம் இருக்கும். அதை சாப்பிட்டதோட முடிஞ்சிடும் சம்பந்தியோட பொருத்தம். அதுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தையே இருக்காது. என்னங்க? மீன ராசிக்கு துலா ராசி, துலா ராசிக்கு ரிஷப ராசி, இந்த ராசிகள்லாம் முக்கியமா அவாய்ட் பண்ணிடணும். இப்ப மீன ராசியில இருந்து 8வது ராசி வருது பாத்தீங்களா? மீன ராசியில இருந்து 8வது ராசி. அப்ப இந்த 8வது ராசி வந்து என்ன ஆகும்னா, அவங்க சுவாதி, நீங்க என்ன நசுறீங்க? உத்திரட்டாதி தானே? உத்திரட்டாதி. ஆமா, 12. வாழ்க்கையில நீங்க கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு சொத்து பத்து இருந்துச்சுங்க? எனக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஐயா நான் கேட்டது உங்களுக்கு எவ்வளவு சொத்து பத்துக்கள் இருந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு இல்லையா. இப்ப எவ்வளவு இருக்குது? இப்பவும் எனக்கு இல்லை. எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் 2 சென்ட் இருக்குயா. இதுதான் வாழ்க்கையில இந்த மாதிரி ராசிகளுக்கு கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்னா, கல்யாணம் பண்ணும் போது என்ன நிலையில் இருக்கிறார்களோ
அதே நிலைதான் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். வார்த்தை புரிஞ்சுச்சா? மீன ராசிக்கு துளாராசி 6, 8 வந்தா கல்யாணம் பண்ணும்போது இருந்த செல்வ நிலை படிப்படியாக குறைந்து குறைபாடான வாழ்க்கையை காணும். மற்றதுல பிரச்சனை வராது. வார்த்தை புரிஞ்சுச்சா? ஆமாய்யா. ஏதோ 4-5 பேருக்கு மட்டும் புரிஞ்சிருக்குது. ஹலோ, இப்பெல்லாம் நீங்க எழுத வேண்டாங்க. எழுதுனீங்கன்னா ரசிக்கவே முடியாது. ஜாலியா உட்காருங்க, கவனிச்சு பாருங்க. இந்த ஸ்டெப்புகளை பூரா சொல்லித்தர போறேன். இதுவரை திருமண பொருத்தம்னாக்க சிம்பிள் தான் நினைச்சீங்க. ஒரே ராசி பரண நட்சத்திரம் ஐயா, 2 பேருமே பரண நட்சத்திரம் ஐயா. அதுக்கான விடை வகுப்பில் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். அந்த விடை வெள்ளிக்கிழமை அந்த வகுப்பு தான். முதல் நாள் வகுப்புலேயே எந்தெந்த நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருக்கலாம், அப்படி ஒரே நட்சத்திரமா இருந்து எப்படி இருந்தா கல்யாணம் பண்ணலாம், எப்படி இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திரத்துக்கு ஒரே நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரே ராசியாக இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணணும், ஒரே நட்சத்திரத்துல 2 ராசியில பிரியும், அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லித்தர போறோம். ரைட்டா? 6, 8ன்னா கஷ்டாசமா வருமாங்க. முதல்ல வீடியோல வந்து உதயகுமார், சரிங்க. ரைட். முதல்ல இந்த வீடியோல வராதவங்களை கட் பண்ணிட்டு வந்துட்டு ஆடியோ கட் பண்ணுங்க. ஆடியோ கட் பண்ணுங்க. யாரா அட்மின்? 1 நிமிடம் இருங்க, ஒவ்வொருத்தரை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? நான் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் புரியுதா? புரியுதுங்க. ஐயா என்ன கட் பண்ணாதீங்க ஐயா, நான் இதுல ஹாஸ்பிடல்ல இருக்கேன். சாந்தியம்மா மட்டும் கட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ. அதாவது பொருத்தம் இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாதுன்றது கிடையாது. ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா, ஒரு அடிபட்டுருச்சு வீட்டுக்காரனுக்கு, அப்படி மனசு பதறது தான் ஒரு அந்யோன்யம். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உட்கார்றது. இந்த அவிட்டமும் விசாகமும் பார்த்தீங்கன்னா அப்படி லீவ் போட்டு உட்காருது. போப்பா 2 மாத்திரை தின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஏன்னா உங்க அம்மா கூட்டிட்டு போன்ட்டு போயிரு. எங்க ஆளை காணாமே. அப்படித்தானம்மா? அவரு போயிடுவாங்க, நானா அப்படி இருக்க மாட்டேன். அவர் ஒண்ணு விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேணா, நீ வேணா இருந்து பாத்துக்கோ, உனக்கு மட்டும் தானே பாத்துக்கோன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. ஆமா, அப்படி போயிடுவாங்க. இது வந்து இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன ரகசியங்கள்லாம் இருக்குங்க. தினப்பொருத்தம் இல்லைன்னா கணவன் மனைவி வரவு செலவு ஒற்றுமையாக இருக்காதுங்க. அதுதான் வீக். வார்த்தை புரிஞ்சிருச்சா? என்னோட பணம் உன்னோட பணம் அப்படின்னு இல்லாம நம்ம பணம்னு இருப்பாங்க. இந்த தினப்பொருத்தம் இருந்துச்சுன்னா செல்வ வளம் வந்து வளர்ச்சி பெறும். திருமண பொருத்தத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதுல ரத்தம் வரும், திருமண பொருத்தமே பார்க்க வேண்டாம்னு ஒரு 2-3 கிறுக்கு கும்பல்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்த்தா அதுல எவ்வளவு கண்டுபிடிக்கலான்னு தெரியறது இல்லை. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் வளர்ச்சி பெறுவார்களா? அவங்க இன்னைக்கு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து கல்யாணம் பண்றாங்க. அவங்க 2 பேரும் இணைஞ்சதுக்கு பின்னால அந்த குடும்பம் எப்படி தனச்சேர்க்கை நல்லா இருக்கும், செல்வ வளம் எப்படி இருக்கும், ஒருவருக்கொருவை புரிந்து கொள்ளும் ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த தினப்பொருத்தத்துல செய்யும். இப்ப புரிஞ்சா? தினப்பொருத்தம் இல்லாமையும் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம குடும்பத்துல. இப்ப ஒரு 6 ஜோடி கோஷ்டிகள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப 100 பேர் இருக்கோம், 6 பேர் தான் சொல்லியிருக்காங்க, மீதி பேர் சொல்லல. ஆனா அவங்க குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒண்ணு, கணவன் வந்து தாங்கிட்ட இருக்க பணத்தை மனைவி கிட்ட எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டான். அவன் சாகும் வரை யாராருக்கு பணம் கொடுத்துருக்கான், எவ்வளவு கொடுத்துருக்கான்னு சொல்லவே மாட்டான். ஆள் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் இப்படி பணத்தை கொடுத்துட்டு போனா, எதுலையுமே எழுதி வைக்கல, என்கிட்ட சொல்லவும் இல்லை, அத்தனை பணமும் அவுட் ஆயிடும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அப்ப செல்வ வளத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு அந்யோன்யமாக பேச்சுவார்த்தை இருக்கணும், ஒரு பாசத்தோட இருக்கணும். அப்படின்னா இந்த தினப்பொருத்தம் அவசியம் உண்டு, அவசியம் தேவை. ஐயா அந்த அட்மின்ங்கிறது நான் தானுங்க ஐயா. அடக்கு இருக்கு பையா.
செல்லு சார்ஜ் கம்மியா இருந்துன்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல ஓபன் பண்ணேன். வெரி குட். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட படிக்க வந்த? ஏதாவது புது விஷயம் வருமில்லங்கய்யா, அதுக்கு தாங்க. இல்ல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வந்த? என்னங்கய்யா? எத்தனை வருடத்துக்கு? 2013 2013. அதுல இருந்து எனக்கு அவன் தான் சாரதி, டிரைவர். சரிங்களா? அப்ப தினப்பொருத்தம் எதுக்காக முக்கியம்னு விஷயம் தெரிஞ்சிருச்சா? கணப்பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குங்க. தினம், கணம். இந்த கணப்பொருத்தம் அதிமுக்கியத்துவமான ஒரு வாழ்க்கை கொடுக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடம்பு ஏறுதா இறங்குதான்னு கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த ரகசியம் இதுக்குள்ளதான் இருக்குது. சரிங்களா? கணப்பொருத்தம்னா இல்லற ஈடுபாட்டினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. என்னங்க, நிறைய ஆண்கள் இன்னைக்கு 2-3 மனைவிகளோட இருக்காங்க, காதலிகளோட இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, கணப்பொருத்தம் குறைவாக இருப்பதனுடைய காரணம். கணத்துல தேவகணம், ராட்சசகணம், மனுஷகணம் அப்படின்னு 3 விதமான கணங்கள் இருக்கு. இந்த கணப்பொருத்தம் கரெக்டா நம்ம எடுக்கலைன்னா அவ்வளவு வீக் ஆயிரும், குழந்தை பாக்கியமே குறைஞ்சு போயிடும். இப்ப நீங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கணப்பொருத்தம் நிறைய பேருக்கு வராது. அதனாலதான் ஒரு குழந்தையோட இருப்பாங்க, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை. முதல்ல என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காருங்க, சித்திரை மாசம் ஒரு பையன் பிறந்தாங்க. என்ன மனோர் சார், சித்திரை மாசம் பிறந்ததுக்கு சித்திரக்கண்ணேன்னு பேர் வச்சுட்டாருங்க. ஆணி மாசம் ஒரு பையன் பிறந்தா ஆணிமுத்துன்னு வச்சுட்டாருங்க. ஆடி மாசம் பிறந்த ஆடி என்னமோ பேர் வச்சுட்டாரு. இப்படி 12 மாசத்துக்கு 12 பேர் வச்சுட்டாருங்க மனுஷன். இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஒரு படத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தங்கவேலு ஒரு பையனுக்கு மூக்கெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருப்பாரு, மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டு பவுடர் அடிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சம்சாரம் உள்ள வரும், ஏங்க ஏன் அந்த பையனுக்கு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் பண்றது என்ன அப்படின்னா, ஏங்க அவன் பக்கத்து வீட்டு பையங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தாமையே எதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம குடும்பம் நடத்துறதெல்லாம் இருக்குது. நீங்க உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க நம்ம காலத்துல நம்ம அப்பனுக்கு எத்தனாவது படிக்கிறோம்னே தெரியாது. எத்தனை பேரை ஞாபகம் வச்சுக்கிற முடியும்? அவன் 6-7 பிள்ளைகளை பத்தி வச்சிருப்பாங்க. எவன் என்ன படிக்கிறியா, அவன் படிக்கிறியாடா, சரி சரி படிப்பா அப்படின்னு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கே 5-6 பேர் தேவைப்படும். ரைட்டா? இப்படி ஒற்றை குழந்தைகளாக 2 குழந்தைகள் மட்டுமே பிறக்கிறதுக்கு காரணம் கணப்பொருத்தம் இல்லாத தன்மை. இதுக்குள்ள அந்த ரகசியம் இருக்கு. சரி, அடுத்தது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குங்க. ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். இந்த பொருத்தம் இருந்தாத்த அந்த பெண்ணு உடல் ஆரோக்கியமா ரொம்ப தெளிவான நிலையில இருப்பான். கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமாக எப்போதுமே இருப்பா, நல்ல வேலை செய்வா, நல்ல குடும்பத்தை பார்ப்பா, நல்ல ஆடி ஓடி வேலை செய்யறதுக்கு இந்த ஸ்திரீ தீர்ப்பு. இந்த பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு என்ன ரகசிய காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணோட உடம்பு இந்த பெண்ணோட உடம்புல இணையும் போது இவளுக்கு ஒத்து வராது. உடம்பு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி காய்ச்சல் ஆயிடுவான், அடிக்கடி நோய் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லைனாவே அந்த நோய் தாக்கம் உண்டு. ரைட்டா? உதாரணமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாரு சுவாதி நட்சத்திரம் சொன்னாங்களா, சுவாதி நட்சத்திரத்துக்கு ஸ்திரீ தீர்க்க எதாவது இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. மனோகர் சார் வந்து சுவாதி, அம்மா வந்து சுவாதி, நீங்க வந்து என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? உத்திரட்டாதி தானே? உத்திரட்டாதி. தினப்பொருத்தம் இல்ல, கணப்பொருத்தம் இருக்கு, ஆனா ஸ்திரீ தீர்க்கமும் இருக்கு. ஸ்திரீ தீர்க்கம் இருக்கும். தினப்பொருத்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஸ்திரீ தீர்க்கம் வந்துடும். அப்ப மனைவி வந்து ஆரோக்கியமா இருப்பாங்களா? இப்ப வந்து
சுவாதிக்கு உத்திரட்டாதி சிறிது இருக்க பொருத்தம். அப்ப மணவர் சாரால அவங்களுக்கு உடம்பு பாதிக்காது. அதை கண்டுபிடிக்கணும் முதல். அப்பத்தான் அந்த பொண்ணை வந்து அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கணும். இந்த சிறிதீர்க்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணு அப்படியே உருக ஆரம்பிச்சிடும், உடம்பு உருக ஆரம்பிச்சிடும். நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டா அழகா அந்த எவ்வளவு அவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? உடம்பு பெருசாயிடும். இதுதான் இந்த சிறிதீர்க்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த ஆணால இந்த பெண்ணு அவ உடம்ப தாங்க முடியுமா? அந்த உடம்புனால இவளுக்கு மைனஸா பிளஸ்ஸான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சிறிதீர்க்கம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம கணப்பொருத்தத்தை வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கை இனிமையை தருமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கணப்பொருத்தம். ஏப்பா இப்போ கிராமத்துல எல்லாம் கேட்பாங்க, அன்னோன்யமா இருந்தீங்களாப்பா, சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்ற வார்த்தை இருக்கும். சந்தோஷமா இருந்தீங்களா, சுகமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இந்த மகேந்திர வந்து கணப்பொருத்தத்துக்குள்ள இருக்கு. அப்படி இருந்ததுக்கு பின்னாடிதான் மகேந்திர பொருத்தம்னு ஒண்ணு பார்ப்போம். மகேந்திரன்னா என்ன தெரியுமா? குழந்தை. இறங்கிட்டோம். இந்திரன். அப்ப இந்திரன்ட்ட என்ன சுகம் இருந்துச்சு? எல்லா சுகமும் அவன்கிட்ட இருந்துச்சு. இந்த மகேந்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியத்துல இருந்து, பொன்பொருள் சேர்க்கையிலிருந்து, மனைவி வகையில, கணவன் வகையில எல்லாமே ஒரு அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கும். அப்ப மகேந்திர பொருத்தம் பார்க்கணும் இல்லையா? எல்லா சந்தோஷமும் வாழ்க்கை வந்து தரம் உயருதா, நல்ல ஒரு மாற்றத்தை தருதா. அந்த கல்யாணம் பண்ணாப்பா புள்ள வந்த நேரம் கோடீஸ்வரன் ஆயிட்டாயா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமாங்க. வந்தா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மகராசி வீட்டுக்குள்ள கால் வச்சா லட்சுமி வெளியில போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மகேந்திர பொறுத்த இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி நல்ல செல்வ வளம். இந்திரன் எப்படி எல்லா சுகங்களையும் இந்திரனோட ஆளுமைக்கு உட்பட்டுச்சோ அது மாதிரி அனைத்து சுகங்களும் அவங்ககிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இதுக்கு அடுத்து ஒரு ராசி பொருத்தம்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு ராசி பொருத்தம்னு ஒண்ணு பார்ப்போம். இந்த ராசி உனக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கான்னு பார்க்கறது தான் உண்மையான வார்த்தை. அதுதான் உன்னோட ராசிக்கு என்னோட ராசி எப்படி இருக்கு, 2 பேருக்கும் ராசி நல்லா இருக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா ராசி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது இதுக்குள்ளதான் அழகும். அப்ப ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்தா 2 பேரோட ராசியும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ராசி பொருத்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் ராசி 8ஆவது ராசி எப்போதுமே பிரச்சனைக்குரிய ராசிகளாக வரும். 6ஆம் ராசியும் 8ஆவது ராசியும் எப்போதுமே சண்டை சச்சரவுல தான் இருக்கும். அதுல இப்ப மீன ராசியில இருந்து வருவோம். மீன ராசிக்கு 8ஆவது ராசி எது? ஆனா 2 பேரும் நட்பா பகையா? பகை. இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா மிதுனத்துக்கு மகரம் எப்படி இருக்கு? நட்பு. 8வது ராசி. ஆனா புதனும் சனி நட்பு. ஆனா 2 பேரும் நட்பு. இந்த 2 ராசி இணைச்சுக்கலாம். சிம்மமும் மீனமும் இணைக்கலாம் இல்லையா? 2 நட்பு தானே. ஆனா சிம்மமும் மகரம் பாருங்க, எல்லா நூல்கள்லயும் சிம்மமும் மகரமும் சஷ்டாசக தோஷம் இல்லையும் கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. தீபாம்மா மைண்டுக்குள்ள பேசுறீங்கன்னு வெளியில பேசுறீங்க, கேக்குதுங்க. என்ன கமலா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்குறேன். ஊருக்கு போயிருந்தேன் சார். இப்ப ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன் நானு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஊர்ல எல்லாரும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். சந்தோஷம். ரைட்டுங்களா? மகர ராசிக்கு சிம்ம ராசி பாருங்க, ஒத்து வரவே வராது. அடிதடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா சிம்மமும் மகரமும்? பயப்படாம சொல்லுங்க, ரெமெடி எல்லாம் சொல்லித்தாரேன்.
ஆமாங்க ஐயா நான் மகர ஆ, ராசி கல்யாணம் பண்ணேன். நீங்க மகர ராசி, வீட்டுக்கார சிம்ம சிம்ம ராசி. இல்ல நான் எங்க வீட்டுக்காரங்க மகரம், நான் தனுசு. இல்ல நான் எங்க வீட்டுக்கு மகர ராசி. நான் சொன்னது வந்து சிம்ம ராசிக்காரவங்க மகர ராசிக்காரங்க யாரையா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. ஹலோ, சரிங்க. இன்னைக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா இல்ல நாளைக்கு சாயந்தரம் ரைட்டா? இதுக்குள்ள ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ளேயே இப்ப நம்ம 6 8 ராசிகள் இருக்குல்ல, மேசத்துக்கு கன்னி அணைக்க கூடாது, ரிஷபத்துக்கு துலாத்தை இணைக்க கூடாது, மிதுனத்துக்கு மகரத்தை இணைக்க கூடாது, கடகத்துக்கு தனுசை இணைக்க கூடாது. இப்படி 6 8 வருது பாத்தீங்களா? அதுக்குள்ள மட்டும் ஒரு ரகசியம் இருக்கு. எப்படி இது பண்ணணும்னா, இந்த ராசி பொருத்தத்துல ஆண் வந்து பெண் ராசியில பிறந்திருக்கணும். என்ன ஆனந்தி வேணி பெண் ராசி மட்டும் சொல்லுவாப்போம். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். வெரி குட். நீ ஜோசியர் தான், ஒத்துக்கிறேன். இந்த ராசியில ஆண் பிறந்து அவனோட ராசிக்கு 6ஆம் ராசிலையோ 8ஆம் ராசியிலயோ பெண் பிறந்திருந்தா அது ஓரளவுக்கு தோஷத்தை குறைக்கும். ஆனா பகையா இருக்கக்கூடாது ரெண்டு பேரும். இப்ப மீனத்துக்கு சிம்மம் வந்து நட்பு, ஆனா துலாம் பகை. புரிஞ்சாலிங்களா? மேசத்துக்கு கன்னி பகை, ஆனா விருச்சிகா நட்பு. வார்த்தை புரிஞ்சா? நல்லாத்தான் நீங்க பேசுறீங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு சார். அழகா மெதுவா சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம டெமோ வகுப்பு தானே, நான் என்ன நடத்த போறேன்றத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு சுவராஜ்யமா இருக்கா, எதுக்கு படிக்க வர்றோம், இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற விஷயத்த நான் இங்க பதிவு செய்யறேன். என்ன மாரியம்மா, நான் சொல்றது கரெக்டா? இல்ல இல்ல, மொத்தத்துல ஒவ்வொரு 16 பொருத்தம் நம்ம படிக்க போறோம். 16 பொருத்தத்துக்கு ஏன் படிக்கணும், இதை படிக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான விஷயங்களை தான் சொல்லிட்டு வரேன். இது திருமண பொருத்தத்துக்கு மட்டும் கிடையாது. அதான் இதுல முக்கியமான விஷயம். உங்க வாழ்க்கைக்கான பொருத்தமே இதுக்குள்ளதான். இதுக்கான தீர்வு கிடைக்குமா சார் எங்களுக்கு? மறுபடி சூப்பரான தீர்வு. வீட்டுக்காரருக்கு நமக்கு பொருத்தம் இல்லைன்னா விட்டு போட்டு வந்துடுறதா. ஆனா விதி வலியது, நம்ம பின்னாடி வந்துருவாங்க. நீங்க நல்லா பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். உங்க வாழ்க்கையில யாரால சந்திக்கிறீங்க, யாரால ஏமாறுவீங்க, யாரால துன்பப்படுவீங்க. அதுல முதல் துன்பம் எங்க இருக்கு தெரியுமா? குழந்தைகளோட ஜாதகத்துல வரும். உங்க ராசிக்கு பாருங்க, மேக்சிமம் 6ஆம் ராசி 8ஆம் ராசில பசங்க பிள்ளைய பார்த்துருப்பாங்க. கரெக்டா வருதா? ஆமாய்யா, என் பையன் சிம்ம ராசி. யாராருக்கு சரியா வருது? ஆமாங்க ஐயா, 8வது ராசியில தாங்க பையன் பிறந்திருக்கான், கடக ராசி. நான் வந்து மீன ராசி. எனக்கு சரியா வருதுங்க. என் பையனும் பொண்ணு ரெண்டு பேருமே 8வது ராசி. ரெண்டு பேருமே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்றது? என் பையனும் சிம்ம ராசி தான். ஒண்ணும் பண்ண முடியாது, விதி வலியுது. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், இதனால நமக்கு நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம படிக்கிறதுக்கு அந்த புரியுதா? ராசியா வந்தாக்கா வசிய ராசியா எடுத்துக்கலாமா சார்? மீன ராசிக்கு கன்னி ராசி 7ஆம் வருது, அது வசிய ராசியா எடுத்துக்கலாமா? இல்ல வசியம்ன்றது வேறம்மா. வசியம் இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லாட்டி திருமணமே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. போயா, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் விட்டு போட்டு நான் எங்க போய் தொலைவதுன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புரிஞ்சா இல்லையா? அது வசியரம் பண்ற வசிய ராசிகள் எப்படி பாக்குறதுன்றத சொல்லி தரப்போறோம். ரைட்டுங்களா? வசியம் இருந்தா தான் கல்யாணமே பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? வந்து கிட்டத்தட்ட 46 பொருத்தம் இருந்ததாக சொல்லுவாங்க. அப்புறம் 24க்கு வந்துச்சு, அப்புறம் 16க்கு வந்துச்சு,
எங்க காலத்துல 12க்கு வந்துச்சு, உங்க காலத்துல 10க்கு வந்துச்சு, இந்த காலத்துல 4க்கு வந்துச்சு. ஆமாங்க சார். அப்புறம் இனிமேட்டுக்கு வர்ற காலத்துல பொண்ணு பார்த்தா போதும், பொண்ணு கிடைச்சா போதும்ன்றது வந்துட போகுது. இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஷெட்யூல், ரைட்டா? இந்த வகுப்பு தான் நம்ம நடத்த போறோம். இதுக்கு அடுத்ததாக முகூர்த்தம் யாருக்கா குறிக்க தெரியுமா? ஒரு நல்ல நாள் எடுக்க தெரியுதா? ஒருத்தருக்குமே எடுக்க தெரியும். அந்த சாப்டரை தனியா கொடுக்க போறோம். இப்ப நீங்க ஒரு காரியம், பையன் பரீட்சை எழுதுறான், பரீட்சைக்கு என்னைக்கு பணம் கட்டுறது? ஸ்கூலுக்கு எப்ப ஃபீஸ் கொடுக்கறது? ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் இல்லையா? காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம், பரீட்சைக்கு பணம் கட்டுறது, ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது. இப்ப நம்ம ஒரு பயணம் மேற்கொள்றோம், அந்த பயணத்தை என்னைக்கு மேற்கொள்ளலாம்? ஒரு இடம் வாங்குறோம், அதை என்னைக்கு செய்யலாம்? எதுவுமே தெரியாம உட்காந்து யாரோ மனசுக்குள்ள எனக்கு சொல்றது எனக்கு தெரியுது, ஒருவேளை மீனாவா இருக்குமோ, நீங்க சொல்லி கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குதே. இல்லைங்கய்யா, நாங்க அது மாதிரிதான் பார்த்து ஒரு இடம் முடிக்கலான்ட்டு ஒருத்தருக்கு சொன்னாங்கய்யா. அந்த டேட்டே அமையாம வேற வேற டேட்டுக்கு போய்கிட்டே இருந்ததுங்கய்யா. அந்த சூழல் வந்து வேற வேற டேட்டுக்கு போய்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது வேற வேற டேட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்ம டேட் எடுத்து கொடுக்கணும். நிலம் வாங்குவது எப்பொழுது, நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, பத்திர பதிவு பண்றது, அப்புறம் திருமணத்துக்கே பாருங்க நிறைய முகூர்த்தம் இருக்கு. பெண் பார்க்க போகணும், ஒரு பெண்ணுக்கு பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் வர சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணை பார்க்க போறதுக்கு நம்மள்ட்ட ஒரு நாள் கேட்கிறேன், அதையா விட்டுறா கூடாது அப்படின்றதுக்கு நாள் எடுக்கணும் இல்லையா? அது எப்ப எடுக்கிறது? பெண்ணை பார்த்தாச்சு, அவங்க வீட்டுல இருந்து நமக்கு எப்ப வர சொல்றது? 2 பேரும் முத கை நினைக்கிறது எப்ப? அப்புறம் உப்பு ஜவுளி வாங்குறது எப்ப? தங்கம் உருக்குறது எப்ப? தாலிக்கு தங்கம் வாங்கணும் இல்லையா? இப்படி நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நிறைய முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நாம ஒரு குத்து மதிப்பா தான் போயிட்டு இருக்கோம். அது எடுக்கிறது எப்படி, முகூர்த்தம் எடுப்பது எப்படி அப்படின்னு 2வது ஷெட்யூல் ஒன்று சொல்லித்தரோம். 2 ஷெட்யூல் ஆச்சா? எப்பவுமே திருமண பொறுத்த மட்டும்தான் போடுவேன். இந்த டைம் தான், ஏன்னா இடையில ஒருத்தவங்கள்ட்ட நான் முகூர்த்தம் எடுக்க சொன்ன போது எடுக்க தெரியல சொன்னதுனால இந்த முகூர்த்த வகுப்பையும் சேர்த்து போட்டிருக்கேன். அப்ப நாம தானே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் முகூர்த்த வகுப்பு வரப்போகுது. அடுத்ததாக என்ன செய்ய போறோம்? இப்போ ஒருத்தன் கல்யாணத்துக்கு பேசினா பார்த்தீங்க, எனக்கு கல்யாணமே ஆகல, நான் யாரை போடுறது, எந்த நஸ்திரத்தை போடுறதுன்னு கேட்டா பாருங்க. இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, இவனுக்கு இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்பொழுது கல்யாணம் உறுதியாக நடக்கும் என்பதை எப்படி கணிப்பது? நம்ம 70% 90% நம்ம கணிக்கணும். அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ஜாதகத்துல அது ஒத்து வருதான்னு பார்த்தோம்னா அடுத்த ஜாதகத்துல அது ஒத்து வரும் இல்லையா? இந்த ஒரு ஷெட்யூல் நம்ம பண்ணணும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களோட ஜோசியர் நீங்க சொன்னோன்னே உங்ககிட்ட நீங்க வேணா பாருங்க, நீங்க ஜோசியர்னு எப்ப சொன்னீங்களோ சொன்ன உடனே உங்ககிட்ட முதல் கேள்வி வந்த கேள்வி, என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுன்னு தான் வந்திருக்கும். அத்தனை வேதனை கேட்டதா தான், என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அதை சொல்லு, நான் நம்புறேன் ஜோசியர்னு அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ணுவாங்க. இதை நம்ம சொல்லி கொடுக்கணும், ரைட்டா? கல்யாணம் எல்லாம் நல்லாத்தையும் பண்ணி வைக்கிறீங்க, நல்லா பொருத்தம்லாம் பார்த்தீங்க, ஆனா 2 பேருக்கும் பிரிவினை வந்துருச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பேசுறாங்க இல்லையா? யார் கல்யாணம், யாரோட ஜாதகத்துல டைவர்ஸ் ஆகும், யார் ஜாதத்துக்கு டைவர்ஸே ஆகாது அப்படின்னு நம்ம 3வது ஷெட்யூல் கொடுக்கணும். 1 திருமண பொருத்தம், 2வது முகூர்த்தம், 3வது எப்ப திருமணம் ஆகும்ன்றது கொடுக்க போறோம். 4வது இவன் வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகுமா ஆகாத, இவனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இல்ல பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஃபார்மெட் 4 ஃபார்மெட்டோட நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்தது இந்த திருமண பொருத்தத்துல நட்சத்திர பொருத்தம் இப்ப நம்ம நிறைய பேத்துக்கு இல்லை, வாழ்க்கையாவது ஓடுமா? அப்ப கிரக பொருத்தத்தை எப்படி பார்க்கறது? ஒரு ஜாதகத்தை வச்சு இன்னொரு ஜாதகத்துல இப்ப நட்சத்திரம் 3, 5 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனா ஒரு அந்யோன்யம் இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா
அப்படின்றத பாக்குறதுக்கிட்ட ராசி சக்கரத்தை வச்சு நம்ம பொருத்தம் பார்க்கணும். இது 6வது ஷெட்யூல். வாழ்நாள் முழுவதும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு, ராசி சக்கரம் நல்லா இருக்கு, 2 பேரும் பிரியாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கிட்ட திசா சந்திப்பு, விடுதிசை, இப்படி ஒரு ஷெட்யூல் பார்க்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? இந்த மாதிரி வகுப்பு தான் நம்ம வகுப்பு நடத்த போறோம். இந்த வகுப்பை வர்ற திங்கக்கிழமை வகுப்பை ஆரம்பிக்கிறோம். திங்கக்கிழமை ஆரம்பிக்கிற வகுப்புல 2000 ரூபாய் கட்டணும். வகுப்புக்கு நேரடியா வந்துட்டு அந்த வீடியோவையும் நம்ம தருவோம். வகுப்புக்குரிய வீடியோவை தருவோம். நீங்க உட்காந்துட்டு பொறுமையாவும் எழுதிக்கலாம். நான் பேசும்போது எழுத முடியலைன்னாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு மீண்டும் எப்போது நம்ம வகுப்புல வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, அதே வீடியோவை நீங்க மீண்டும் வாங்கிக் கொள்ளலாம். ரைட்டா? கட்டணம் 2000 ரூபாய். இது 10 நாள் வகுப்பு. ரைட்டுங்களா? இந்த லிங்க் வந்து உங்க குரூப்ல மீண்டும் போட்டு விடுறேன். பணம் கட்டிட்டு வகுப்புல ஜாயின் பண்றவங்க மட்டும் அந்த குரூப்பில் இணையும். இப்போது உங்க கேள்விகள், சந்தேகங்களை கேட்க. ஐயா, எனக்கு அந்த 10 to 11 ஒர்க் இருக்கீங்க. நான் வீடியோ மட்டும் வாங்கி பாத்துக்கலாம். நல்லா வீடியோ வாங்கி பாத்துக்கலாம். 2000 ரூபாய் பணம் கட்டிட்டீங்கன்னா வீடியோ வந்து பாக்கலாம். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. சார் எனக்கு அந்த சொல்லுங்கம்மா. 10 மணிக்கு உட்கார முடியாதுங்க சார். பணம் கட்டிட்டா வீடியோ வாங்கிக்கலாமா சார்? வீடியோ நம்ம குரூப்லயே வந்துடும். நீங்க அந்த வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்துட்டு நீங்க நேரம் கிடைக்கும் போது உட்காந்து எழுதிக்கலாம். சரிங்க சார், பணம் கட்டிடுறேங்க. ஓகே. ஐயா 10 நாள் தானே ஐயா வகுப்பு? இது 10 நாள் ஐயா? 10 நாள் வகுப்பு. சரிங்க. 10 நாள் பத்தாது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நான் உங்களை ஏமாத்தி ஒரு 10 நாள் கூட்டிட்டு போவேன். இதுக்காக 10 நாள்ல முடிக்க மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட்ல அருமையான சப்ஜெக்ட். இப்படித்தான் எல்லா வகுப்புமே உங்களுக்கு கம்மியான நாட்கள் சொல்லுவேன். ஆனால் நிறைய நாள் சொல்லிக் கொடுப்பேன். நாட்கள் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த வகுப்பை முடிச்சிட்டோம்னா நீங்க திருமண பொருத்தம் பார்க்குற அளவுக்கு நீங்க 100% தயார் நிலையில் இருக்கும். ஏன்னா ஒரு ஜோதிடன் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட வர்ற முதல் கொஸ்டின், என் பையனுக்கு எப்ப கல்யாணம், என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம், இவங்க 2 பொருத்தம் இருக்கா இல்லையா, 2வது கல்யாணம் எப்ப ஆகும், எப்ப குழந்தை பிறக்கும், இந்த ஒரு லிஸ்ட் தேவை உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வர்றது. அதுக்கு அடுத்தது என் பையனுக்கு எப்ப வேலை கிடைக்கும், அதுக்கு அடுத்து தொழில் எப்ப பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்பேன். அதே நேத்து லைவ் யாரா பாத்தீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். எப்ப நான் கடன் கட்டுவேன்னு சொல்லி கேட்டாங்க. இனிமேலுக்கு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் கடன் இருக்கு, நானும் எப்ப கட்டுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதை நம்மளால மாத்தவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாரையுமே இஎம்ஐ அப்படின்ற ஒரு கோரப்பொடியில போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வசதி வாய்ப்பா நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கோம். 10 லட்ச ரூபாய்க்கு ஒழுங்கா கார் வாங்கினா பரவாயில்ல, 20 லட்ச ரூபாய் காரை போய் வாங்கிட்டு இருந்தா அப்புறம் டியூ கட்டித்தானே ஆகணும். அப்படி நம்ம எல்லாருமே ஆசைகள் அதிகமா படுறதுனால நம்மளால இனிமேட்டுக்கு உலகத்துல கடன் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. அதனால அதை மட்டும் இனிமேட்டு சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு. சரி, வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நீங்க திருமண பொருத்தம் இந்த வகுப்பு சார்ந்த கேள்வியும் கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள். நான் மூல நட்சத்திரம், என் ஹஸ்பண்ட் திருவோணம். அருமையான பொருத்தம் உண்டே, அந்நோன்யமான பொருத்தம் இருக்கே. 2 பேரும் பைக்லயே சுத்தி திரிவீங்களே, எங்க போனாலும் ஜோடி ஜோடியா திரிவீங்களே. என்னம்மா சிரிக்கிறாய்? ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. ஆமாங்க. ஆமா ஆமா. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இதுக்கு பொருத்தம் வராது. ஆனா நான் மாத்தி சொல்லியிருக்கேன். இந்த ரகசியம்லாம் கண்டுபிடிக்கணும். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், இது பொருத்தம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? மூல நட்சத்திரம் தானம்மா? ஆமா ஆமா ஆமாங்கய்யா. ஆனா பொண்ணு வந்து ராசிக்கு, அதாவது பையனோட ராசிக்கு 12ஆம் ராசி. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பொருத்தம் உண்டு. ஐயா மேச ராசி பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர பொருத்த வகுப்புல பேசுவோம். வேற ஏதாவது சந்தேகத்தை கேளுங்க. ஐயா நேத்து நீங்க ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கும்போது செவ்வாய் கேது அவங்க தம்பியை விட்டு பிரியணும்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? ஆமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா சொன்னீங்க? அதாவது 11ஆம் அதிபதியும் கேதுவும் சேர்ந்தாலும் சரி,
செவ்வாய் கேது, செவ்வாய் வந்து கேதுனுடைய அஸ்தங்கத்தில் இருக்கார் செவ்வாய். அப்ப சகோதரக்காரகன் தானே செவ்வாய். அப்பதான் அவளுக்கு கல்யாணம் அதாவது தம்பியை விட்டு பிரிஞ்சா அவளுக்கு கணவன் கிடைப்பேன். நீங்க செவ்வாய் கேது சேர்ந்திருக்க ஜாதகம் பாருங்க. வந்து அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணியிருக்கான் பாருங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராகு வந்து அக்கா இருக்கும் போதே புள்ள தங்கச்சி வேற ஒரு பையன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவான். சார் ஒரு டவுட் சார். இப்ப வெளிநாட்டுல வாழறவங்களுக்கு வந்து முகூர்த்தம் குறிக்குனாக்கா அன்னைய சூரிய உதயத்துல இருந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த முகூர்த்த நாள் அப்படியே வச்சு குறிக்கணுங்களா? அழகா குறிக்கலாம். குறிச்சு கொடுத்துட்டு தானே நம்ம இருக்கிறோம். ஓகே, ரைட்டுங்களா? இப்ப நீங்க எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டுல இருந்து சூரிய உதயத்தை எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு அங்க எடுத்துக்கிறோம். ஒண்ணுமே வேணாம், சிம்பிளா நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னாவே நட்சத்திரம் வந்துருது. லக்னம் நமக்கு முக்கியமா வேணும். லக்னம், ஓரை, நல்ல நேரம், ராகால யமகண்டத்தை தவிர்க்கிறது, இப்படி எடுக்கணும். அது ஈஸியா குறிக்கலாம். சார் ஒரு சந்தேகம் சார், கன்னி ராசிக்கு 7வது ராசியா மீன ராசி வருது இல்ல சார், அது வந்து பாதகஸ்தானமா வருதுனால அதை வந்து சேர்க்கலாங்களா? என்னங்க சொல்லுங்க சார். கன்னி ராசிக்கு மீன ராசி வந்து 7வது ராசியா வருது, பாதகஸ்தானமா வருது. இதுல பாதகம்லாம் கிடையாது, பொண்டாட்டிய பாதகம் தான். அதனால அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்களா? ஆமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி சார், ஓகே சார். எப்ப கல்யாணம் பண்றோமோ அப்பயே வாழ்க்கை போயிடும். பொண்டாட்டிக்கு தான் வாழணும். அப்புறம் அதுதான் பதி, சதி பதி அப்படின்னா. சதி பண்றதுதான் பதி. ஐயா, அப்புறம் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை சிம்மத்துல இருந்தா விதவை பெண்ணை தான் மணக்கணும்னு நேத்து ராஜேஸ்வரி மேம் சொன்னாங்க. அது எதனால? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவளோட கல்யாணம் பண்ணுவேன். இல்லாட்டி விடோயினா இருப்பா. குறையில்ல இடத்துல தான் ஆம்பளை பையனா இருந்தாலும் குறையில்ல இடத்துல தான் பெண் அமைவும், பெண்ணா இருந்தாலும் குறையுள்ள பையன் தான் கல்யாணம் நடக்கும். அது எந்த லக்னமா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சிம்மத்துல சுக்கிரன் செவ்வாய் இருந்துட்டாவே அங்க கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்க பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுவேன் பையன். அல்லது ஏதேனும் அவளுக்கு குறை இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்களா எப்படி என்ன குறையில கல்யாணம் நடந்திருக்குது? வேற ஜாதியில மாறி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஜாதி இல்ல, வேற காஸ்ட், முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த மாதிரி. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். இதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும். ரைட்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் இருக்கு. என்னங்க, நிறைய ஜாதகம் கொண்டு வாங்க, பார்த்த செகண்ட்ல டைவர்ஸ் ஆகுமா? இங்க பாருங்க, லவ் மேரேஜ் உடைய ஜாதகமா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கல்யாணமே பண்ணாலும் என்னைக்காவது பிரிவாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கல்யாணமே ஆகாத ஜாதகத்தையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு பூரா ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஆளாளுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறேன். அதுக்குள்ளேயே உங்களுக்கு அனைத்து விஷயம் வந்துடும். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 லக்கணம் தான். அழகா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. யாராருக்கு சனிக்கு 7ல செவ்வாய் இருக்கோ என்னைக்கா இருந்தாலும் டைவர்ஸ் போயிடும். ஐயா, என்னுடைய மகனுக்கு மகரத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி. நீங்க சொன்னீங்க மாட்டோட கண்டு சேர்ந்து வருமென்று தான் சொன்னீங்கள். அதைத்தான் நான் செக் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஐயா. சில நேரம் அப்படி வந்து அமையும் போலதான் கிடக்குது, பாப்போம். அது என்ன மீனிங்னா, மாடோட கண்ணுக்குட்டி வரும்னு சொல்லி சொன்னது என்னன்னா, புள்ளையா குழந்தையோட வருவா அப்படின்னு அவர் பையனுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். ஆமா ஐயா, நீங்க தான் சொன்ன, நீங்கள் உங்கள்ட்ட பலன் கேட்டேன் நான் ஐயா. அது மாதிரி நம்ம நிறைய ஃபார்மேட். இப்ப இவங்க சொன்ன வார்த்தையில ரொம்ப முக்கியமானது, செவ்வாய் சுக்கிரன் சிம்மத்துல இருந்தாலும் சரி, எங்க சேர்ந்திருந்தாலும் சரி, குறையுள்ள பொண்டாட்டி தான், குறையுள்ள கணவன் தான். மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஜாதி மாறும், குலம் மாறும், கோத்தரம் மாறும், கேரக்டர் மாறும், இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணோம்னா, இப்ப நமக்கு தேவை வந்து 90ல இருந்து நமக்கு தேவை இல்லையா? இனிமேட்டுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வர்றவங்க 1990ல இருந்து 2010 அறுதி நம்ம பேக்கேஜ் பண்ண வைக்க போறோம். ஜாதகம்னா நீ 900 தெரிய வேண்டாம். என்ன கங்கா, என்ன வருஷம்?
ஓகே இந்த வருஷம் தான் உனக்கு கல்யாணம் ஆகுன்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். வருஷத்தை கேட்டாவே மைண்ட் இல்லை. நீங்க கரெக்டா என்னோட லைவ் பார்த்தீங்கன்னாக்கா நான் சிரிச்சிட்டேன்னாக்கா அங்கே டைவர்ஸ் ஜாதகம்னு அர்த்தம். பலன் சொல்ல மாட்டேன்னாக்கா அவனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு அர்த்தம். நிறைய பாருங்க, தம்பி என்னால் பார்க்க முடியல, உன் ஜாதகத்தை இன்னொரு நாள் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னாங்க கல்யாணம் இப்போ 94ன்னு சொன்ன உடனே பாருங்க நான் சிரிச்சுக்கிட்டே தான் எடுப்பேன். ஒரு சில லக்கணங்கள் மட்டும்தான் ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன சதீஷ், என்ன சொல்ல வந்த? கரெக்ட் சார். 92, 94, 96, 97, 98 இது பூரா திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டு. 1982, 84, 89 எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்படி நம்ம வருஷங்களை தேடி உங்களுக்கு கொடுக்க பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான வகுப்பும்பாங்க. ரேவதி தூங்கப்படாது, பயப்படப்படாது. என்ன வேலையெல்லாம் கொடுப்பாரு போல இருக்கு. ஹோம்ஒர்க்ல எந்த வகுப்பு போனாலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறது. இவங்க வகுப்பு மட்டும் எல்லாருமே ஹோம்ஒர்க்கா கொடுக்குறாங்களே. இல்ல சார், கவனிச்சிட்டு இருக்கேன் சார். நம்ம வகுப்புல மட்டும்தான் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறோம். ஏன்னா படிக்க வைக்கணும்ன்ற ஆசைப்படுறேன் நான். வந்தமா போனோமான்னு இருக்கக்கூடாது. ஹோம்ஒர்க்கு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த எண்ணம் கரெக்டா வரும். ஏன்னா இப்ப நம்ம 1991 ஒரு ஆள் ஆய்வு பண்ணுங்க, 92 ஒரு ஆள் ஆய்வு பண்ணு, 93 ஆய்வு பண்ணி குரூப்ல போடுனா நீங்க ஒரே ஒரு வருஷத்தை ஆய்வு பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா இல்லையா? அப்ப 100 பேர் எடுக்கும்போது என்ன ஆகும்? எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு கையில வந்துடும். அழகா நோட்ஸ் வந்துடும் கையில. அப்ப வருஷத்தை வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாம். எந்த வருஷத்துல பிறந்தவனுக்கு என்ன நடக்குது. 2003 பூரா கல்யாணம் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க. கல்யாணம் ஆகிட்டு பல பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க பாருங்க. 2003. ஆனா இன்னும் 90, 91 பிறந்தவனுக்கு கல்யாணம் ஆகாம சுத்தி வச்சிருக்கான். அதே 90, 91 பிறந்தவன் புள்ள இன்னைக்கு 2003 பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? 2003, 2004 கல்யாணம் வந்துருச்சு. 2003 திருமண வாழ்க்கை சுமார். எந்த வருஷம் பிறந்தா யாருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் நம்ம எழுதி வைக்கலாம். நாடி ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்? பக்காவான நோட் வரணும். இண்டெக்ஸ் இருக்கணும். இண்டெக்ஸ்ல என்னென்ன பக்கத்துல நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்றத எழுதி இருக்கணும். அப்புறம் 1990 இருந்து 80 இருந்தே கூட போகலாம். 80 இருந்தே போனோம்னாலும் தெரியும். 80 பிறந்தவங்களுக்கு எல்லாம் திருமண ஜோடி பொருத்தமே நல்லா இருக்காது பாருங்க. உள்ள அழகா தேவதை மாதிரி இருப்பேன், மாப்பிள்ள குரங்கு மாதிரியே இருப்பேன் பாருங்க. 6 வருஷம் 7 வருஷம் வித்தியாசம் இருக்கும் பாருங்க. 1980, 81 பாருங்க. ஏன்னா வயசு வித்தியாசம் நிறைய இருக்கும். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்காது, ஆனா குடும்பம் ஓடும். நிறைய 80, 81 பிறந்த பசங்களுக்கு கல்யாணம் இல்லாம இருக்கணும். என்னம்மா? ஐயா நான் 80ல இருந்தா ஏன் போறேன். இருந்தாலும் உனக்கு திருமணம் கிடைச்சிருச்சு. எனக்கு மாசம் டிஃபரன்ஸ். எத்தனை வருஷம் வித்தியாசம்? மாசம் தான் டிஃபரன்ஸ். அதான் திருமணத்துக்கு மட்டும் 1, 2 அப்படி கிடைக்கும். 3 திருமணமும் நட்சத்திர பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாம். எனக்கு 83ங்கய்யா. ஆனா 13 வருஷம் சொன்னது 83 போடிக்கிறோம். 84 தான் பிரச்சனை. 82ல பிரச்சனை இருக்கு. ஓகே. வருஷம் மாறுது இல்லைங்களா? அங்க சனி மாறுறாருல்ல. இப்ப பாருங்க 1998, 99க்கு குருவும் சனியும் பரிவர்த்தனையில் இருக்கும் பாருங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு ஜாதத்தை நீட்டினோடனே நீங்க என்ன 2 பேரும் இப்படித்தான் இருப்பீங்க போல இருக்குதே அப்படியா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பரிவர்த்தனை பூரா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பரிவர்த்தனை பூரா நிறைய பிரச்சனையை தான் கொடுக்கும். நம்ம ஜாதகம் படிக்கும்போது பரிவர்த்தனை வலுவுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்க பரிவர்த்தனை ஆன கிரகங்களை பூரா பாருங்க, நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும். ஐயா ஒரு சின்ன சந்தேகங்க. சொல்லுமா. வக்கர கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகுமா ஆகாதா ஐயா? வக்கர கிரகமும் பரிவர்த்தனை ஆகுமே. ஏன் பரிவர்த்தனை ஆகாம என்ன பண்ணுது? கேள்விப்பட்டேன் வக்கர கிரகங்கள் பரிவர்த்தனையே எடுக்க கூடாதுங்கிறாங்க. யார் சொன்னது? அதெல்லாம் மறந்துடுங்க. சரி சரி. லைஃபுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதான் நம்ம எடுக்கணும். வக்கர கிரகம் பரிவர்த்தனை ஆனாக்கா உறுதியாக பரிவர்த்தனை உண்டுதான். சரி. ஐயா ஒரு டவுட்டு கேளுங்க. எந்த திசையில இருந்து வரும்னு சொன்னா தப்பா வருதுன்னு சொல்றாங்க ஐயா. அவன் பிறந்த ஊரை நம்ம எடுக்கிறோம். அவன் கிராமத்துல பிறந்துட்டு இப்ப எல்லாருமே லண்டனு, அமெரிக்கா, சென்னை, பெங்களூர்னு போயிருக்கிறான். அப்ப நம்ம எங்க எடுக்கிறது? பிறந்த ஊருக்கு தான் எடுக்கணும்.
என்னங்க சார் ஒரு சந்தேகம் சார், சனிக்கு கரெக்டா இருக்கும். சார் சனிக்கு 7ல செவ்வாய் இருந்தா டைவர்ஸ்னு சொல்லி இருக்கீங்களா சார்? அதே சனிக்கு 10ல இருந்தாலும் ஒருத்தரை பாத்துப்பாங்கல்ல சார், அப்பயும் டைவர்ஸ் ஆகுமா? உரைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா என்ன மீனிங்? ஒருத்தருக்கு நேருக்கு நேரா போதும். அதெல்லாம் சைட்ல பாக்குறதெல்லாம் பிரச்சனை 7ல இருந்தா மட்டும்தான். சனி நிக்கிற ராசிக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாது. சேர்ந்து இருந்தா அப்பயும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அதெல்லாம் கல்யாணம் ஆகும். அதெல்லாம் கல்யாணம் ஆகும். 7க்கு மட்டும்தான் அந்த விதி. இது மாதிரி ஒரு 5 விதி இருக்குது டைவர்ஸ் ஆகுமா இல்லையான்னு பாக்குறது. அதை உதாரண ஜாதகத்தோட நம்ம கொடுக்க போறோம். நீங்க யார் ஜாதகத்துக்கு வேணா கொண்டு வரலாம். திருமண பொருத்தம் முடிச்சுட்டு ஜாதகத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட எல்லா ஜாதகத்தையும் போடுவோம். நீங்க ஜாதகத்தை சொன்னீங்கன்னாவே போதும், இது டைவர்ஸா இல்லையான்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி அமைப்புகளை நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்க தெரிந்தாதான் ஒருவன் ஜோதிடன் என்று அழைக்கப்படுவான். அதுல வயசானவங்க பார்க்குற ஸ்டைல்ல பார்க்கணும், சும்மா இன்னைக்கு இருக்க ஸ்டைல்ல பார்க்கக்கூடாது. வயசானவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, முதல்ல நட்சத்திரத்துக்குரிய மிருகத்தை பார்ப்பாங்க. மிருகம் டு மிருகம். சிங்கத்துக்கு மானை கட்டக்கூடாது, சிங்கத்துக்கு குதிரையை கட்டக்கூடாது, சிங்கத்துக்கு பசுவை கட்டக்கூடாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், ஆண் யோனி பெண்ணாக இருந்து பெண் யோனி ஆணாக இருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அதான் யோனி பொருத்தத்துல வந்து லாக் ஆயிரும். அங்க யோனி வேலை செய்யாது ஒழுங்கா, இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது. வந்துட்டான்டா, ஐயோ இவன் படுத்துற பாடு பெரும்பாடாடு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிள்ளைங்க பேசுறதுக்கு யோனி பொருத்தம் இல்லாததுதான். ரைட்டுங்களா? சரியா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கா? வகுப்பு நிறைய பண்ணலாமா? அக்னி நட்சத்திர ஆரம்பமோ அக்னி நட்சத்திர முடிவிலையும் கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. திருமணம் பண்ணலாமா? அக்னி நட்சத்திர முடிவுல பண்ணலாம், திருமணமே பண்ணலாம். ஏன் திருமணம் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இது பண்ண முகூர்த்த கால் ஒண்ணு நடணும்ல. அந்த முகூர்த்த கால் எதுல நடுவான்? வானத்திலயா பூமியிலையா? பூமியை தோண்டக்கூடாது, அதுதான் காரணம். அப்ப வளகாப்பு வைக்கலாம், சீமந்தம் வைக்கலாம். முகூர்த்தம் மட்டும் முகூர்த்த கால் ஊன்றதுனால அது வேணாம்னு சொல்லி இருக்குது. வார்த்தை புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு சார். இப்படி நிறைய விஷயம் நம்ம கொடுப்போம், கவலைப்படாதீங்க. இப்ப இந்த வெளிநாட்டு பத்தி கூட சொல்லுவீங்களா சார்? வெளிநாட்டுல வந்து எப்படி இது பொருத்தம் பாக்குறது, இது பண்றது? இப்ப ஒரு பொண்ணுக்கு தாராபலம் ஒரே மாதிரி பொருத்தம் பாக்குறது இல்ல, சூரியன் இங்க உதயத்துல இருந்து அன்னைக்கு வந்து தாராபலம் என்னைக்கு வருது, அந்த பெண் நட்சத்திரம் இருந்து தாராபலம் அது வருது. ஒண்ணு இல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல, அதே ஃபார்மட் தான் வெளிநாடு. வெளிநாட்டிலையும் புதன்கிழமை தான். புரிஞ்சா இல்லையா? மாறாதுல, கிளம்ப மாறாதுல்ல, அட்வான்ஸா வரும், அவ்வளவுதான். முன்பின் வரும். 4 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வித்தியாசம் வரும். அப்ப சூரிய உதயத்துல இருந்து அன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்து அந்த கிழமைக்குரிய நட்சத்திரத்தை பார்த்து நம்ம திருமணம் பொருத்தம். சார் இப்ப இங்க காலையில 6:30 to 8:30 இங்க முகூர்த்தம்னா, இப்ப அதே வெளிநாட்டுல அதே டைம் வராதுல்ல? அதே மாதிரி புதன்கிழமை 6:30 to 8:30 அவங்களுக்கு அந்த நாளை அது பண்ணலாம், அவங்களுக்கு காலையில வந்துடும். இப்ப புத்தாண்டு வந்து நமக்கு 12 மணிக்கு தான், நம்ம 12:01 தான் நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோம். ஆனா அவன் என்ன பண்ண, 4-5 நாடுக்காரன் நமக்கு முன்னாடியே கொண்டாடிடுவானுங்க. அப்ப அந்த டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் அவங்களுக்கு தான். சரிங்களா? ஓகே, வகுப்பை நிறைவு பண்ணுவோம். உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சா இன்றைய வகுப்பு? வகுப்பு லிங்க் தரேன், வகுப்புல ஜாயின் பண்ணிட்டு அதே ஜிபே நம்பர், எல்லாருக்குமே ஜிபே நம்பர் தெரியும் இல்லையா? பணம் கட்டிட்டு உங்க பேரையும் ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்பி விடுங்க. நன்றி. மீண்டும் நல்லதொரு வாய்ப்புல சந்திப்போம். வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சோ மச் ஐயா. நன்றி ஐயா. ஐயா.